பேருக்கு எழுதிய முதல் திருமுகம் 14ஆம் அதிகாரம். பரவச பேச்சு பேசுதலும் இறைவாக்குரைத்தலும். அன்பு செலுத்த முயலுங்கள். ஆவியார் அருளும் கொடைகளையும் குறிப்பாக இறைவாக்குரைக்கும் கொடையையும் ஆர்வமாய் நாடுங்கள். ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல, கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. அவர் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார். ஆனால் இறைவாக்குரைப்பவரோ மக்களிடமே பேசுகிறார். அவர் பேசுவது அவர்களுக்கு வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் ஆறுதலையும் அளிக்கிறது. பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சியுற செய்கிறார். ஆனால் இறைவாக்குரைப்பவர் திருச்சபையை வளர்ச்சியுற செய்கிறார். நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன். ஆனாலும் நீங்கள் இறைவாக்குரைப்பதையே நான் அதிகமாக விரும்புகிறேன். பரவச பேச்சு பேசுகிறவர் திருச்சபையை கட்டியெழுப்பும் நோக்குடன் தாம் பேசுவதை விளக்க வேண்டும். இல்லையெனில் பரவச பேச்சு பேசுபவரை விட இறைவாக்குரைப்பவரே மேலானவர். எனவே சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வந்து திருவெளிப்பாடு, மெய்யறிவு, இறைவாக்கு, போதனை இவற்றில் எதையும் குறித்து பேசாமல் பரவச பேச்சு மட்டும் பேசினால் என்னால் நீங்கள் அடையும் பயன் என்ன? குழல் அல்லது யாழ் ஆகிய உயிரற்ற இசைக்கருவிகளால் எழுப்பப்படும் ஒலிகளுள் வேறுபாடு இல்லையெனில் குழல் எழுப்பும் ஒலியது, யாழ் எழுப்பும் ஒலியது என்பதை எப்படி அறிய முடியும்? எக்காலம் தெளிவாக முழங்காவிடில் யார் போருக்கு தயாராவார்? அவ்வாறே நீங்களும் பரவச பேச்சு பேசும்போது பேசும் வார்த்தைகள் தெளிவாயிராவிடில் நீங்கள் பேசியது என்ன என்று எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? ஏனெனில் உங்கள் பேச்சுதான் காற்றோடு காற்றாய் போய்விடுகிறது. இவ்வுலகில் எத்தனையோ வகையான மொழிகள் உள்ளன. அவற்றுள் பொருள் தராத மொழியே இல்லை. எனவே ஒரு மொழியில் தெரிவிக்கப்பட்டதை நான் அறியாதவனாய் இருப்பின் அம்மொழியை பேசுகிறவருக்கு நான் ஒரு அந்நியனாய் இருப்பேன். அவரும் எனக்கு அந்நியனாராய்த்தான் இருப்பார். இதுபோலவே நீங்களும் இருக்கிறீர்கள். தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டியெழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். பரவச பேச்சு பேசுகிறவர் அதனை விளக்குவதற்கான ஆற்றலை பெற இறைவனிடம் வேண்டட்டும். எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும்பொழுது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கிறார். என் அறிவுக்கு அங்கு வேலை இல்லை. இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன். இல்லையேல் நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும்போது அங்கு அமர்ந்திருக்கும் போது பொதுமக்கள் நீங்கள் நன்றி செலுத்தி செய்யும் இறைவேண்டலுக்கு எவ்வாறு ஆமேன் என சொல்ல முடியும்? நீங்கள் சொல்வது தான் அவர்களுக்கு விளங்கவில்லையே. நீங்கள் நன்றாகத்தான் நன்றி செலுத்தி இறைவனிடம் வேண்டுகிறீர்கள். ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு உதவவில்லையே. நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன்.